வேகம் மிக்கவையான புலன்கள் விவேகமும் விடாமுயற்சியும் உடைய மனிதனின் மனத்தை கூட வலுக்கட்டாயமாக இழுத்து அலைக்கழிக்கின்றன. என்ன சொல்ல வர்றாரு, புத்தி நிலைப்பற்றதோட அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த விவேகம் விடாமுயற்சி இருக்கிறவன கூட இந்த விஷயம் இந்த புலன்கள் நம்ம சொல்கிற சென்சஸ், கண்ணாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற சென்சஸாக இருக்கட்டும், அவனை ஒரு காற்றாற்று வெள்ளம் மாரி இழுத்துரும். அப்போ அவன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. இது ரெண்டாவது காஷன். உன் கண்ணு ஒரு வார்த்தையை பார்க்குது, படிக்குது, அதை மனசு கிரகிக்குது, அதை ஃபீல் பண்ணுது, என்ஜாய் பண்ணுது, அதோட ட்ராவல் பண்ணுது. ஸோ புக் அடிக்ஷனில் இருக்கவனுக்கு கண்ணை மட்டும் உள்ள இழுத்தா போதும். ஆனால் செல்ஃபோன் அடிக்ஷனுக்கு கண்ணை உள்ள இழுக்கணும், காதை உள்ள இழுக்கணும், மனசையும் உள்ள இழுக்கணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி அவனோட புத்தி நிலை பெறணும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். இப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியை சொன்னார். ஆமை மாரி பிக் ஃபோர்ஸஸ், ரியாலிட்டியில் என்ன பிக் ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னார், காஷன் பண்ணார். இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஆங்கரிங். நீ புத்தி நிலைப்பட்டுட்ட, விவேகம் வந்துருச்சு, விடாமுயற்சி வந்துருச்சு, இந்த ஃபோர்ஸஸை ஃபீல் பண்ணுற, இயற்கையில் இருக்கிற இந்த நேச்சுரல் ஃபோர்ஸ், நமக்கு எதிராக நடக்கிற ஃபோர்ஸஸ் ஃபீல் பண்ணுற, உள்ளே இருக்க ஜெனட்டிக்கல் இன்க்ளினேஷனையும் நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிற. இருந்தாலும் நீ ரெண்டு விஷயத்தை பண்ணணுங்கிறார். அதாவது எல்லா புலன்களையும் வசப்படுத்தி எண்ணில் நிலைப்பற்று மன உறுதியுடன் இருக்க வேண்டும். யாருடைய புலன்கள் வசப்பட்டிருக்கின்றனவோ அவனது புத்தி விழிப்புற்றதாகிறது. இதில் 3 விஷயம் சொல்கிறாரு. எல்லா புலன்களையும் வசப்படுத்தினதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எண்ணில் நிலை பெற வேண்டும். இதுதான் ஆமை ஓடு. ஆமை சுருக்கிக்குது, எதுக்குள்ளே சேஃபாக இருக்குது, நிலையான புத்திக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த நிலையான புத்திங்கிறது ஆமை ஓடு கிடையாது. அதுக்கு மேலே ஒரு இறைவன். இந்த இடத்துல தான் ஹிந்து மதத்தில் இறைவன் வேணுமா வேணாமாங்கிற டிபேட்டு 2 தர்சனங்களில் உண்டு. ஸோ ஆமை ஓடு அளவுக்கு நீங்கள் உங்கள் புத்தி நிலைப்பட்டுனா உங்களுக்கு இறைவன் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ஆமை ஓடு மாரி இருக்க இறைவன் வேணும் அப்படிங்கிறதான் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ரெண்டாவது மனதில் உறுதியோடு. மனதில் உறுதினா அந்த நம்பிக்கையோடு, ஒன்று இறைவன் இருக்காங்கிற நம்பிக்கை, இல்லை இறைவன் இல்லைங்கிற நம்பிக்கை. இறைவன் இல்லாட்டா நீங்கள் தான் ஆமையோட சைஸில் இருக்கணும். இறைவன் இருக்கானா அவன் ஆமையோடு தான் இருக்கான், அவனை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தோட தன்னை ஆங்கர், இந்த விஷயத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக, ஒரு ஆங்கராக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதை எடுத்துக்க சொல்கிறார். இது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அவரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பக்தி யோகத்தில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அவர் எடுக்காமல் போகிறோம்னா நம்ம ராஜயோகத்திலையோ கர்மயோகத்திலையோ போகிறதா அர்த்தம். இன்னும் வரிசையாக 72 வரைக்கும் அவரோட பதில்கள் தான் இருக்குது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு. செகண்ட் சாப்டரில் 63வது ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சயின்டிஃபிக்கான ஸ்லோகம்னு சொல்லுவேன். அதை இதில்